சார் எங்களுக்கெல்லாம் இப்போதான் சார் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, என்ன சார் இப்படி சாமியாராக போயிடுவோங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா சார்? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னி ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது. இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது? மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரைக்கும் மேஷராசிக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காமல் இருந்ததுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியாதிபதி செவ்வாய் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருந்தார். பொதுவாகவே செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பது நல்லது தான் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த செவ்வாய்க்கு சனியின் 7வது பார்வை வந்து விழுந்திருந்தது. அதுவும் வக்ர சனியின் உக்கிர பார்வை செவ்வாய் மீது விழுந்திருந்தது. மூல நூல்கள் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் சனி பார்வையே ஒரு விபத்துக்குள்ளான விஷயம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதனால் ஒரு விபத்து ஏற்பட்டால் எப்படி ஒரு சோகமா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல், ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல் அதற்குண்டான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் மேஷராசிக்காரர்கள் இது நாள் வரை இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ இதற்கு பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அப்படின்னு பெயர் பெறுகிறது. பாவகம் பலம் பெறுகிறது. ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார், ராசியாதிபதி செவ்வாயை குரு பார்க்கிறார். இதற்கு குரு மங்கள யோகம் அப்படின்னு பெயர். அப்போ மங்களமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. ஆக்சுவலா இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரக்கூடிய இந்த சாட்டர்ன் என்ற கிரகம் உங்களுக்கு எதிர் திசையில் பயணிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சனி வக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதையும் தவிர உங்களுக்கு இந்த செவ்வாய் ராசியை பார்ப்பது, அப்போ நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் விட்டு கொடுத்தீர்களோ, எங்கெல்லாம் தோல்வியும் அவமானமும் கஷ்டமும் அனுபவித்தீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஆற்றல் என்பது கண்டிப்பாக மேலும் மேலும் வரும். இப்போ மேஷராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் வந்து அமர இருக்கிறார். அவர் முதல்ல சுகஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். பிறகு சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த கேது என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். இப்போ சுக்கிரன் கேதுவுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செலவுகள் வழக்கத்தை விட கொஞ்சம் குறையும். உங்களுடைய வாக்குஸ்தான அதிபதியா சுக்கிரன் வராரு. அப்போ அந்த வாக்குல ஒரு மாதிரி தத்துவம், ஆன்மீகம், பிலாசபி இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் கலந்து பேச தொடங்கி விடுவார்கள். இங்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் 7ஆம் வீட்டையும் குறி காட்டுவதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஆன்மீகத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு ஞானம் பிறக்கும். சார் எங்களுக்கெல்லாம் இப்போதான் சார் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, என்ன சார் இப்படி சாமியாராக போயிடுவோங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா சார்?
அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாட்கள் தான். அதாவது இந்த சுக்கிரன் கேதுவை விட்டு வெளியே வந்த பிறகு உங்களது வழக்கம் போல் வாழ்க்கை என்பது தொடங்கிவிடும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். இப்போ செவ்வாயை குரு கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, கோபத்தையும் பிடிவாதத்தையும் ஆத்திரத்தையும் வேகத்தையும் ஓரளவுக்கு நாம் யாராக இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய அளவுக்கு நம்மை தூண்டிவிடும். அது 7ஆம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ நம்மை அது போல் பேசுவதற்கு இல்லை அவர்கள் அவ்வாறு பேசி நம்மை தூண்டி விடுவார். ஸோ இதெல்லாம் அந்த குரு பார்வையில் கண்ட்ரோல் ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதையும் தவிர 9ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, இப்போ பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அப்போது இவங்களுக்கு என்னென்னலாம் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறார்களோ அந்தந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பாக இவர்களுக்கு அதுவாகவே வந்து அமையக்கூடிய அமைப்பு. இவர்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் என்ற கிரகம் இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் இந்த மாதத்தின் நடுவில் பார்த்தோம்னா கன்னி ராசியில் வந்து சஞ்சாரம், சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது ஒரு வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணணும், ஒரு பெரிய மிஷின் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும், இப்படி நல்லா கடன் வாங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு கம்மி வட்டி, அதாவது ஒரு லோ இன்ட்ரெஸ்டில் அவர்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது தாறுமாறாக கடன் வாங்காமல், ஒரு மீட்ரு வட்டி கொடுத்து வாங்காமல், ஒரு ஸ்பீடு வட்டி கொடுத்து எல்லாம் வாங்காமல், ஒரு பேங்க்கில் போய் ஒரு டீசெண்டான ஒரு நியாயமான கடன் வாங்க வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு உபஜயஸ்தானம். இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் வந்து அமர்வது அப்படிங்கிறது நமக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு பர்மிஷன் வரணும், ஒரு ஆர்டர் வரணும், ஒரு அப்ரூவல் வரணும். நிறைய இந்த மேஷராசிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற லைன்களில் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போது அரசாங்கத்திலேருந்து எனக்கு ஒரு பேமெண்ட் வரணும் அப்படின்னு எல்லாம் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய குட் நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாராவது மேஷராசிக்காரர்கள் புதிதாக காதலித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா சில நேரத்தில் அந்த காதலில் ஒரு பிரிவினை அப்படிங்கிறது ஏற்படும். சார் இப்படிலாம் சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு கேட்கக்கூடாது. கேது எந்த கிரகத்துடன் சேருகிறதோ அதன் தன்மையை நீர்த்து போக வைத்துவிடும். அப்போ 5ஆம் இடம்தான் நாம் மதிமயங்கக்கூடியது, இந்த காதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடுவது. அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒரு ஃபிலாசபியோ ஒரு தத்துவமோ ஒரு ஆன்மீகமோ பேசிக்கிட்டு இருந்தால் லைஃப் பார்ட்னர் என்ன சொல்லும்? ஏய் போடா, இதெல்லாம் 90 வயசு 80 வயசில் பேச வேண்டியது, 20-22 வயசில் ஏன்டா இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஏண்டி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இதனால் ஒரு காதலில் பிரிவினை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த பாப்பா மேஷராசியாக இருக்கலாம், இல்லை பையன் மேஷராசியாக இருக்கலாம். இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்வு இவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். அப்போது இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சின்ன பிரிவினை இவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா இதை பார்க்கக்கூடிய நேயர் அந்த பெண்மணி சகோதரி மேஷராசியாக இருக்கலாம். அந்த அம்மாவுடைய கணவரும் சில நேரத்தில் மேஷராசின்னு வச்சுக்குவோம். அப்போது அந்த கணவருக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய நபருக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ரா லவ், எக்ஸ்ட்ரா கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கட் ஆகும். அப்போது
அந்த அம்மாக்கு இது பழம் நழுவி பாலில் விழுந்து, அதுவும் நழுவி தேனில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் வந்து விழுகக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக போய் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் இவ்வளோ ரூபா கொடுத்து ஏதாவது ஒரு பூஜையை பண்ணுங்க, என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, என் பையனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் செலவு பண்ண வேணாம். அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன காசை வேணால் எடுத்து கொண்டு போய் கேது ஸ்தலத்தில் கேது பகவானுக்கு காணிக்கையாக போட்டு ஒரு அர்ச்சனையை கூட முடிந்தால் பண்ணி விட்டு வாங்க. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் இவர்களுக்கு என்ன அப்படின்னா, 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் அப்படிங்கிறது ஒரு முடக்கம், ஒரு தேக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் தெளிவாக இவர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் மேலும் மேலும் ஆர்டர் பேமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் வரும். மேஷராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். இதுதான் பாதகஸ்தானமாகவும் வருகிறது. இப்போ இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே ப்ளஸ்ஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். ஆனால் இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் அமரக்கூடிய கிரகம் குரு. இந்த குருவின் 9வது பார்வையை ராகு பெற இருக்கிறார். அப்போ ராகுவுடைய அந்த இருள் தன்மை அப்படிங்கிறது நீங்கி அந்த குருவுடைய ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளிவட்டத்தை ராகு பெற்று லாபத்தை கொடுப்பார். அப்போ இந்த குருங்கிறது இங்கு நிதியை குறிக்கக்கூடிய கிரகம், தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறதும் நிதியை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் என்பவர் வெள்ளியை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த ராகு அப்படிங்கிற கிரகம், லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை, இந்த 2 கிரகங்களின் பார்வையும் பெறுகிறது. அப்போ 2 விதங்களில் இவர்களுக்கு நிதி வரும். நான் சொன்ன இந்த கோல்டு, சில்வர் போன்ற மங்களமான பொருட்களை நீங்கள் உங்களது வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதாவது எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. தனஸ்தானாதிபதி லாபத்தை பார்க்கிறார், பாக்யாதிபதி லாபத்தை பார்க்கிறார், சுக்கிரனும் குருவும் சேர்ந்து லாபத்தை பார்க்கிறார்கள். ராசியாதிபதி இந்த ராசி எங்கு உச்சமடையுதோ, அதாவது அந்த மகரமனையை இந்த ராசியாதிபதி 4ஆம் பார்வையாக, அதாவது மேஷத்திற்கு 10ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசியாதிபதியே தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்படி கூட்டி எப்படி கழிச்சு பார்த்தாலும் கண்டிப்பாக மேஷராசிக்கு இந்த மாதம் ஒரு பிரமாதமான குட் நியூஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறது. அதையும் தவிர இந்த ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியின் பார்வையை விட்டு வெளியே வருவது அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் என்று நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா மேஷராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தானே சார் சொல்லியிருக்கிறீங்க. இல்லையே, நான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, சிலருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறேனே. சார், அதெல்லாம் எங்களுக்கு அந்த லவ் எல்லாம் இல்லை சார், வேறு ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தான்னு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், இந்த சூரியன் என்பவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி என்ற கிரகம் 7வது பார்வையாக சூரியனை பார்க்க இருக்கிறார். இப்போ சில நேரத்தில் அப்பா பையனுக்குள்ளர சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். இதனால் ஒன்றும் பெருசாக பேனிக் ஆக வேண்டியது அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு ஏதாவது சூரியன் அரசாங்கத்தை குறிகாட்டுது. அப்போ இதுக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் அப்படின்னு செய்ய விருப்பப்பட்டால் தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய தினங்களில் குறிப்பாக பைரவர் சந்நிதிக்கு போய் ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ இல்லை ஒரு அன்னதானமோ செய்து கொள்வது மேலும் மேலும் உங்களை பலப்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம சொன்ன இந்த பலன் 100க்கு 100 நடக்கும். ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் யோகமாக இருக்கும் பொழுது கூடுதலான யோகங்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும். இல்லை எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.